பாருங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நிஜமாவே நான் எந்த கட்சியை சார்ந்தவளும் கிடையாது. யார் நல்லவங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுற ஒரு ஆள். இப்போது நான் இந்த வீடியோ எதுக்காக வெளியிடுறேன் அப்படின்னா, ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வைங்க. அங்கே முதல்ல தட்டுப்பாடு அப்படின்னு பார்த்து தண்ணிக்கு தான். தண்ணியை நாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்படி இங்கே நடக்கிற கூட்டத்துக்கு தண்ணியை ஒரு லாரியில் கொண்டு வந்து வச்சு பேக்கில் இருந்து அப்படி சைடு வரைக்கும் ஃபுல்லாக இந்த செயினில் கோத்து நம்ம பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ஒரு டம்ளர் இருக்கும்ல, அது மாதிரி அந்த லாரியில் கம்ப்ளீட்டாக டம்ளர் இருக்குங்க. இப்போ என்ன சொல்லுவ, தண்ணி தட்டுப்பாடு அப்படின்னு வார்த்தை வருமா என்ன வாயில இருந்து? அதனால இந்த மாதிரி தண்ணி லாரிகளை கொண்டு வந்து அங்கங்கே நிப்பாட்டி வைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையிலேயே கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயங்க. பார்க்க சிரிப்பாகவும் இருக்குது, ஆனால் சிந்திக்கும் பொழுது நல்ல செயல், இதை பாராட்டலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான் யாருக்கும் எந்த ஒரு பண்ணுற ஆள் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுற ஒரு நபர். அதே சுதந்திரம் தான் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கேயும் எதுக்குள்ளேயும் என்னை இழுத்து விட்றாமல் வீடியோவை பாருங்கள், ரசிங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.